லேண்ட் லிட்டிகேஷனில் முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பொசஷன். அதாவது ஒரு லேண்டில் நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நிலம் நமக்கு சொந்தம்னா அது 3 கான்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. அதாவது ஒன்று ஓனர்ஷிப், ரெண்டாவது பொசஷன், மூணாவது என்ஜாய்மெண்ட். அதாவது உரிமை, உடைமை, அனுபவம். இது மூணும் அந்த லேண்டில் தேவையான ஒரு விஷயம். அது 3 இருந்தால் தான் அந்த லேண்டோட டைட்டில் கம்ப்ளீட்டாக இருக்கும், அவங்களுக்கு லேண்ட் மேலே அந்த பாத்தியதை முழுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பொசஷன். ஒரு லேண்டோட பொசஷன் யாருக்கிட்ட இருக்குன்றது சம்மந்தமாக ஒரு அனுமானம் ஒன்று இருக்குது. அதாவது இதுவே முக்கியமாக ஓப்பன் லேண்டில் அது இருக்குது. இந்த லேண்டோட டைட்டில் ஒருத்தர் பேரில் இருக்குன்னா, இவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி முடிவாயிடுச்சுன்னா அவர்கிட்ட தான் அந்த லேண்டோட பொசஷன் இருக்கு, உடைமையை அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம் ஒன்று இருக்கு, ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்கு. அந்த அனுமானத்தை உடைக்கிறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தேவையான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. த ப்ரிசம்ஷன் இஸ் தட் பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில். அதாவது டைட்டில் இருக்கும்போது பின்னாடியே பொசஷன் வந்துடும் அப்படின்றது ஒரு அனுமானம் ஒன்று இருக்கு. இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். 1997 குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அந்த பொசிஷனோட கான்ஸ்டிடியூன்ஸ் என்ன, இந்த பொசிஷன் ஆக்கிரமிப்புக்கும் அதே மாதிரி சாதாரணமாக ஒருத்தரை டிஸ்போசஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, இன்னொருத்தர் லேண்டை உட்காரத்துக்கும் ஆனால் அந்த லேண்டை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கும் என்னென்னலாம் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது குஜராத் ஹைகோர்ட் ஒரு இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸோட டைட்டில் நாவல்ராம் லக்ஷ்மிதாஸ் தேவ்முராரி வர்சஸ் விஜயாபன் ஜெயந்த் சாவ்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு. இது 1997 தீர்ப்பாச்சு, 1998 ரிப்போர்ட் ஆச்சு, குஜராத் ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பேசிக்காக பார்த்தோன்னா, ஜெயந்த் தாஸ் சாவ்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தவறிட்டார். அவரோட ஒய்ஃப் பேரில் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேர்ந்துருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கீழே 5 கடை, மேலே ரெசிடென்ஷியல் வீடு. அது ஒட்டின மாதிரியே ஓப்பன் லேண்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்கொயர் யார்ட்ஸ் அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் லேண்ட் இருக்குது. நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, ஓப்பன் லேண்ட் இருக்குது. கீழே 5 கடை, மேலே ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இந்த மேலே இருக்கிற ரெசிடென்ஷியல் வீட்டையும் கீழே 5 கடையில் ஒரு கடையையும் ஒருத்தர் வாடகைக்கே எடுத்திருக்காரு. அவர் டெனண்ட்டாக இருக்கார். அந்த டெனண்ட் மாதம் 45 ரூபா அந்த டைத்தில் அதை ஃபிக்ஸப் பண்ணிட்டு அந்த டெனன்சி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டெனண்ட் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஓப்பன் லேண்ட்லேயும் சேர்த்து அவர் ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று கட்டிட்டு மோட்டர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று கட்டிட்டு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஓப்பன் லேண்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த டெனன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த ஒரு கடைக்கும் தானே தவிர்த்து, அது தவிர இந்த ஓப்பன் லேண்டில் அப்படி பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு இல்லைன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சூட் ஃபைல் பண்ணுறாங்க. சூட் என்னென்னு ஃபைல் பண்ணுறாங்கன்னா, டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்க. டிக்ளரேஷன்னா இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு டைட்டில் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. இன்ஜங்ஷன்னா 2 இன்ஜங்ஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று இன்ஜங்ஷன்னா உறுத்து கட்டளை, இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விதமான இன்ஜெக்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஷெட்டையும் இந்த மோட்டர் பம்பையும் ரிமூவ் பண்ண சொல்லி, அதே மாதிரி அந்த வாட்டர் டேங்கையும் ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது அந்த லேண்டோட உரிமையில் இவர் தலையிடக்கூடாது, இந்த பீஸ்ஃபுல் பொசிஷனில் இவர் தலையிடக்கூடாது இனிமேல் அப்படின்றது ரெண்டாவது இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த 2 இன்ஜெக்ஷனையும் கேட்டு இந்த சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சூட் குஜராத்தில் வருது. கீழ்கோட்டை ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சூட் ஃபைல் பண்ண அந்த லேடிக்கே சாதகமாக பிளைண்டிஃப்க்கு சாதகமாக தீர்ப்பாச்சு. அப்பீல் டிஃபெண்டன்ட் போகிறாங்க, அந்த அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. செகண்ட் அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ட்ரையல் கோர்ட்லேயே இந்த டிஃபெண்டன்ட் கொடுத்த டிஃபென்ஸ் என்னென்னா, இந்த சூட் எங்களை காலி பண்ணுறதுக்காக, இடத்த காலி பண்ணி வைக்கிறதுக்காக சும்மா ஃபைல் பண்ண பேருக்காக ஃபைல் பண்ண சூட்டு, இது உண்மையான வழக்கு கிடையாது. அதே மாதிரி அவர் அதிக வாடகை கேட்டார், நான் தரமாட்டேன்னு சொன்னேன், இந்த வாக்குவாதம் இந்த பிரச்சனை இருந்ததுன்றதுனால இடத்த காலி பண்ணுறதுக்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ் எடுத்தார். மற்றபடி இந்த பொசிஷன் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் டிஃபென்ஸ் அவர் எதுவுமே எடுக்கலை. கீழ்கோர்ட்டில் அவர் கேஸ் அவருக்கு அகெயின்ஸ்டாக அதை பிளைண்டிஃப்க்கு சாதகமாக டிக்ரி ஆச்சு. இவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு, அது தள்ளுபடி ஆயிடுச்சு. செகண்ட் மேல்முறையீடு, மறுமேல்முறையீடு, செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா, அதாவது ஒரு லீகல் கொஸ்டினை ரைஸ் பண்ணி தான் செகண்ட் அப்பீல் என்டர்டெயின் பண்ணப்படும். சாதாரணமாக அந்த பேசிக் ஃபேக்சுவல் கேஸை மட்டுமே எடுத்துகிட்டு 2வது தடவை அப்பீல் போக முடியாது.
அது லீகல் இஷ்யூ எதனா இருந்தது, அந்த கேஸ் வந்து லீகல் இஷ்யூனால அந்த டெசிஷன் வந்து தவறாக இருந்ததுன்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் ரைஸ் பண்ணுற சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸோட ப்ரேயரில், பிளெயிண்டில் கேட்ட ப்ரேயரில் அவங்க கேட்டது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், ரெண்டாவது வந்து இன்ஜங்ஷன் டைரக்டிங் மீ டு ரிமூவ் தி என்க்ரோச்மெண்ட்ஸ், அது என்னெல்லாம் இருக்கோ அந்த பம்பு, ஷெட்டு, அதே மாதிரி அந்த வாட்டர் டேங்கை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு உறுத்துக்கட்டளை கேட்டிருக்காங்க, டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன ஃபைல் பண்ணியிருக்கணும்னா டிக்ளரேஷன் அண்ட் ரிகவரி ஆஃப் பொசஷன் தான் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதாவது அதை உடமையை மீட்டு கேட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க முடியுமே தவிர்த்து டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணிட்டு சொத்து அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கிற சாமான்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறது சரியில்லை. சொத்து அவங்களுக்கு தான் சொந்தம், என்னோட உடைமையில் இருக்குன்றதுனால எங்கிட்ட உடைமையை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் கேட்டிருக்கணும். ஸோ அவங்க கேட்ட ப்ரேயர் வந்து அடிப்படையில் தப்புன்றதுனால இந்த கேஸை முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே 2-3 பிரின்சிபல்ஸில் அடங்கியிருக்கு. முதல் பிரின்சிபல் என்னென்னா, என்ன கிளைம் பண்ணுறோமோ அந்த ஹோல் ரிலீஃபையும் முதல்ல ஆரம்ப கட்டத்திலே கிளைம் பண்ணணும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு சூட்டில் வந்து என்னெல்லாம் ரிலீஃப் இருக்கோ, கேட்கக்கூடிய ரிலீஃப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே கிளைம் பண்ணி ஆகணுன்றது முதல்ல ஒரு விஷயம் அதில் இருக்குது. ரெண்டாவது விஷயம், செக்ஷன் 41H ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். ஏற்கனவே ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து இந்த உறுத்துக்கட்டைனா இன்ஜங்ஷன்னா என்ன, அதில் என்னெல்லாம் எப்போல்லாம் ரெஃப்யூஸ் பண்ண முடியும், எப்போல்லாம் கிராண்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து எப்போல்லாம் இன்ஜங்ஷன் கொடுக்க முடியாதுன்றது செக்ஷன் 41 கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பிரிவில் இதே இன்ஜங்ஷனில் நீங்கள் கேட்குற அதே விஷயத்த வேற ஒரு பரிகாரம் கேட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதை தான் கேட்கணுமே தவிர்த்து இன்ஜங்ஷன் மூலமாக இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 41Hல இருக்குது. ஸோ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ஜங்ஷன் மூலமாக என்னை வந்து சாமானை வந்து வெளியே எடுக்க சொல்லாமல் நீங்கள் ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேட்கலான்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இதை கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் முன்னாடி வருது. ஹைகோர்ட் சொல்கிற ஒரு சில அப்சர்வேஷன்ஸ், ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் இந்த கேஸில். முதல்ல, there is a presumption that possession follows title. ஒருத்தருக்கு சொந்தமான சொத்துன்றது நிறுவனம் ஆயிடுச்சுன்னா அவரோட உடைமையில தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அனுமானம் ஒன்று இருக்கு. அந்த அனுமானத்தை உடைக்க வேண்டிய கடமை வந்து பிரதிவாதி சைடில் தான் இருக்கு. அதாவது டிஃபென்ஸு கிட்ட தான் அந்த ப்ரிசம்ஷனை வந்து உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்லேயே பார்த்தோம்னா இவர்கிட்ட டைட்டில் வந்து இவங்களுக்கு தான் சொந்தன்றதுல டிஸ்பியூட் கிடையாதுன்றதுனால ப்ரூவ் ஆயிடுச்சு. லேண்ட் அவங்களுக்கு தான் சொந்தன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பொசிஷன் அவங்கக்கிட்ட தான் இருக்குன்றது இருக்குது. அது வந்து ஒரு அனுமானம் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனை அவங்கள மீறி நான் வந்து அத்துமீறி எடுத்துட்டு இருக்கேன், அந்த பொசிஷனையே நான் வந்து தன் உடைமையை வந்து என் கையகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா அதை ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃபை கொடுக்காம விட்டுட்டோன்னா அந்த ப்ரிசம்ஷன் வந்து டைட்டிலுக்கு அப்புறம் வரக்கூடியது பொசஷன் தான். பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில்ன்ற ப்ரிசம்ஷன் அப்படியே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் வந்து அந்த உடைமையை நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்திருக்கேன்றதுக்கான சாலிட் ப்ரூஃப்ன்றது எதுவுமே கொடுக்கல. ரெண்டாவது விஷயம், இப்போது ரிகவரி ஆஃப் பொசஷனுக்கும் இன்ஜங்ஷன் டைரக்டிங் தெம் டு ரிமூவ் தி ஷெட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, பொசஷன் வந்து யார் கையில் இருக்குன்றது தான் வித்தியாசம். ரிகவரி ஆஃப் பொசஷன்னா பொசஷனுக்கு உடைமை வந்து கைமீறி போயிடுச்சு, எதிராளி கையில் போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்ஜெக்ஷன் டைரக்டிங் டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட்ஸ்னா அது இருக்கிற ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி, ஆனால் உடைமை வந்து அவங்களுக்கு போல. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் ரெண்டாவது கேஸில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த லேண்டோட ஓனர் வந்து அந்த லேண்டுக்குள்ளே காலத்தை வைக்கிறாங்கன்னா நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிற நிலைமை வந்து இவங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க பொசிஷன் வந்து அவங்க கைவிட்டு போல. ஆனால் அந்த லேண்டில் ஒரு சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்க சொல்லி தான் இந்த கேஸை தவிர்த்து ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்காக உண்டான கேஸ் இது கிடையாது. ஸோ டிஸ்பொசிஷன்ன்றது வந்து இல்லை ஒரு எலிமெண்ட் கிடையாது. அன்னோட்டிஸ்ட் யூசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது வெளியே தெரியாமல் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆக்கிரமிப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. காம்பவுண்ட் வாலை தட்டி விட்டுருக்காரு, அங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காரு, இங்கே வந்து ஒரு ஷெட்டை போட்டிருக்காரு, தனி பம்பு வச்சுருக்காரு, தண்ணியை வாங்கி அந்த வாட்டர் டேங்கில் எரிச்சிட்ருக்காரு, மாடை வந்து அந்த லேண்டில் மேய விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர்த்து, இது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர்த்து மொத்தமாக அந்த லேண்டை கையகப்படுத்தலை.
ஸோ மொத்தமாக லேண்டை கையகப்படுத்தியிருந்தாருன்னா ரிகவரி ஆஃப் பொசிஷன்ன்றது வரணும். மொத்தமாக லேண்டை கையகப்படுத்தலைன்னா இன்ஜெக்ஷன் டைரக்டிங் டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட்ஸுன்றதே சஃபிஷியன்ட் ஆனது, போதுமானது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் இவங்க கேட்டது தப்பே கிடையாது. இது ஈக்குவல் அண்ட் எஃபிஷியன்சி ரிலீஃப், அதாவது செக்ஷன் 41H இது நிகரான ஒரு பரிகாரம் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா அதை கேட்க முடியும்னா இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாதுன்றது இருக்கு. அது நிகரான பரிகாரம் கிடையாது. ஏன்னா அது கொடுத்துட்டோம்னா அது கேட்டாங்கன்னா இங்கே பொசிஷன் கைவிட்டு போயிருக்குன்றது ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி எதுவுமே நடக்கலைன்றதுனால இந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி தான் கேட்குறாங்களே தவிர்த்து அது டிஸ்பொசிஷன் ஆயிருக்குன்னு சொல்லி இவங்க ப்ரூவ் பண்ணலன்றதுனால இந்த கேஸை இவங்களுக்கு சாதகமாக இந்த பரிகாரத்தை அலோவ் பண்ணது எந்த விதமான தப்பும் இல்லை, பிளெயின்ட்டை டிக்ரீ பண்ணது எந்த விதமான தப்பும் இல்லை, இந்த அப்பீலை மெயின்டைனபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி குஜராத் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம். ஒன்று பொசிஷன் ஃபாலோஸ் டைட்டில். ஓப்பன் லேண்டோட பொசிஷனை ப்ரூவ் பண்ணணும்னா யாருக்கு சொந்தமாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். நான் இதை போட்டு வச்சிருக்கேன், நான் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், என் பேரில் தான் இருக்குது, நான் இபி லைன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓப்பன் லேண்டு யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவங்களோட பேரில் தான், அவங்களுக்கு தான் அந்த பொசிஷன் இருக்குன்றது அர்த்தமாயிடுறது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், டிஸ்பொசிஷனுக்கும் என்க்ரோச்மெண்ட்டுக்கும் சிம்பிள் அன்னோட்டிஸ்ட் யூசர் பண்ணுற என்க்ரோச்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, அங்கேருந்து தண்ணி எடுக்கிறோம், இல்லை அங்கே கொட்டா போட்டுக்கிறோம், அதுன்றது சாதாரணமாக ஒரு என்க்ரோச்மெண்ட்னு சொல்லலாம். டிஸ்பொசிஷன்னா அந்த லேண்டோட ஓனரை உள்ளே வர விடாமல் அந்த லேண்டை கையகப்படுத்துறதுன்றது டிஸ்பொசிஷன். டிஸ்பொசிஷன்னா சூட் இஸ் நெசசரி ஃபார் ரிகவரி ஆஃப் பொசிஷன். அந்த பொசிஷனை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழக்கு ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு அன்னோட்டிஸ் யூசர் பண்ணுற என்க்ரோச்மெண்ட்டை அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணணும்னா இன்ஜெக்ஷன் டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட்ஸுன்றது சஃபிஷியன்ட். இது பெரிய இம்பேக்ட் இருக்குது. கோர்ட் ஃபீல பெரிய இம்பேக்ட் இருக்குது. இன்ஜெக்ஷனுக்கு கோர்ட் ஃபீ வேல்யூ ரொம்ப கம்மி, ஆனால் ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்லேயும் நிறைய ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். லேண்ட் லிட்டிகேஷனில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த பொசிஷனோட இம்பார்ட்டன்ஸ் குறிக்கிற மாதிரி இந்த கேஸ் இருக்குது.